சோசியல் மீடியா ஃபுல்லாக இன்னைக்கு விஜய் சாரே தான் ஏறுறாரு, இறங்குறாரு, பறக்குறாரு, உருள்றாரு, பரல்றாரு, இதே தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்னைக்கு 10-12 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றத. ஆனால் இறந்தவரோட நிலைமை என்னன்னு தெரியல. அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்தாரா, இல்லை ஹார்ட் அட்டாக் இறந்தாரா, இல்லை வேற யாருன்னா செட் பண்ணி இறக்க வச்சாங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இறந்து போன அந்த தொண்டரா, இல்லை ரசிகரா, இல்லை பொதுமக்களா யாருன்னு தெரியல. அவருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மீட்டிங்கு சேலத்தில் நடக்குது. விஜய் சார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க மீட்டிங் நடத்துங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா அத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10-12 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு நடிகர், உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொடியூசரோட வழி என்ன, இயக்குனரோட வழி என்ன அப்படின்றது. நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மீட்டிங் நடத்தவும் சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு, விஜய் கார்ல ஏறிட்டாரு, விஜய் பிளைட்ல ஏறிட்டாரு, இப்படி இந்த நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த 10-12 படங்களோட நிலைமை என்ன ஆகுறது? சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் சாரை பத்தியே போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களோட நிலைமை என்ன? அதனால விஜய் சார், உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஒரு தாய் உள்ளத்தோட இனிமேல் நீங்க எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் அதை தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தாதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நடத்தினாங்க, நீங்களும் சினிமால இருந்து வந்தவங்க தான், அதனோட வழி என்ன அப்படின்றது தெரியும். அதனால தயவு செய்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்காதீங்க, மற்ற நாளில் வைங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வச்சீங்கன்னாக்கா சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் சார் வராரு, விஜய் சார் போறாரு, விஜய் சார் பிளைட்ல ஏறாரு, இறங்குறாரு, கூட்டம் அவ்வளோ வந்துடுச்சு, இதே தான் நியூஸ் ஆகுது. கோடிக்கணக்காக செலவு பண்ணி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 10-12 படங்களோட நிலைமை என்ன? ஏன்னா நீங்க சினிமால இருந்து வந்தவர், அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்க கூட இருக்கவங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அந்த ரிலீஸ் ஆகலன்னா அதோட வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது நான் சும்மா கமெண்ட்ல 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக நான் சொல்ல வரல. தயவு செய்து அந்த ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கோ, உங்களுடைய ரசிகர்களுக்கு எப்படி ஒரு வருத்தம் இருக்கோ, அதே வருத்தத்தை ஒரு வெள்ளிக்கிழமையும் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த 10-12 படங்களோட தயாரிப்பாளரோட நிலைமையும் இயக்குனரோட நிலைமையும் புரிஞ்சு இனிமேல் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஓகேண்ணா, நீங்க தான் விஜய் சாரா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து மீட்டிங் நடத்தாதீங்க. என்னங்க கண்டனம் தெரிவிக்கலாங்க? சினிமா சோறு சாப்பிட்றேன் நான். விஜய் சாரும் சினிமா சோறு சாப்பிட்டு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால சினிமாக்காரங்களோட வழி என்ன, அவங்க வயிற்று வலி என்ன அப்படின்றது விஜய் சாருக்கு தெரியும். அதனால சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு விஜய் சாரே தான் ஏறுறாரு, இறங்குறாரு, பறக்குறாரு, உருள்றாரு, பரல்றாரு, இதே தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்னைக்கு 10-12 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களோட மீட்டிங் வைக்காதீங்க. என்ன சார்? இப்போ இதில் பார்த்தேன் நான், ஒரு ஒரு வருந்தத்தக்கது தான். ஆனால் இறந்தவரோட நிலைமை என்னன்னு தெரியல. அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்தாரா, இல்லை ஹார்ட் அட்டாக் இறந்தாரா, இல்லை வேற யாருன்னா செட் பண்ணி இறக்க வச்சாங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இறந்து போன அந்த தொண்டரா, இல்லை ரசிகரா, இல்லை பொதுமக்களா யாருன்னு தெரியல. அவருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்க போற கூட்டத்தில் உங்களுடைய பாதுகாப்பை நீங்க தான் பார்த்துக்கணும். அவங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாலும் உங்களுடைய உயிர் பாதுகாப்பு முக்கியம், உங்க ஆத்தாப்பா முக்கியம், உங்க அக்கா தங்கச்சி முக்கியம், உங்க அண்ணன் தம்பி முக்கியம். புரியுதா? அதனால தயவு செய்து போற இடத்துல சரியா? நன்றி, வணக்கம். அப்புறம் என் தலைவன் படம், இன்னைக்கு என் தலைவன் படம், தலைவனோட படம் இன்னைக்கு உயிர் உள்ளவரை உஷா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் படம் பார்க்கும்போது ஒரு தம்பி சொன்னாரு,
எந்த படம்டா பார்க்க வந்தேன் தம்பிகிட்ட கேட்டேன். அப்ப அந்த தம்பி சொன்னான், கேமராவை ஆன் பண்ணு. பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டா தொண்டை தண்ணி கத்த கார்த்திகாவை பேசிட்டு இருக்க. அந்த கார்த்திகாவை பேசல, இந்த கார்த்திகாவை பேசுறேன். இன்னைக்கு கமலா தியேட்டர்ல உயிருள்ள வரை உஷா படம் பார்க்க வந்திருக்கேன். அப்போ ஒரு தம்பி என் கூட செல்ஃபி எடுத்துட்டு அந்த தம்பி என்கிட்ட கேட்டான், என்ன படம்டா பார்க்கணும். நான் திரும்பி கேட்டேன், என்ன படம்டா தம்பி பார்க்கணும். அவன் சொன்னான், வாரணம் ஆயிரம் படம் வாரணம் ஆயிரம் படம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா. என்ன திருப்பி கேட்டான், நீங்க என்னன்னா படம் பார்க்க வந்திருக்கேன்னு. அப்ப நான் சொன்னேன், வாரணம் 1 லட்சம் பார்க்க வந்தேன்டா அப்படின்னு சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? இப்ப வாரணம் 1000 இருக்கலாம், 35 வருஷத்துக்கு முன்னாடி அது வாரணம் 1 லட்சம். உயிருள்ள வரை உஷா என்றால் வாரணம் 1 லட்சம், வாரணம் 1 கோடி, வாரணம் 10 கோடி. அப்படி ரசிகர்கள் மத்தியில அந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டான படம். வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. சார் ஏதோ ஒண்ணு நீங்க கிளப்பி விடுங்க சார். அப்பா